ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காயம் தக்காளியை சேர்க்காமல் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெலாம் சூட்டபிளான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் தயிரை மிக்சியில் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் அதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த புதினாவையும் தயிரையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. விழுது சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது வேக வச்சு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடுறேன். நீங்கள் இதுக்கு உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிரையும் புதினாவையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அதை நல்லா அந்த குழம்பு இப்போ நம்ம கொதிக்க விடலாம். இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் ரைஸுக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு அரை மூடி தேங்காயை அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பாலை ஒரு 1/2 கப் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினா அந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழையை தூவி அதை நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். தக்காளி விலை அதிகமாக விற்கிற இந்த சீசனில் இந்த மாதிரி குழம்பு வச்சு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.